பிரபுதேவா மாஸ்டர் கதை சொல்லணும்னா எப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மௌனராகம் படம் இருக்கு இல்லையா? அதுவும் சுந்தர மாஸ்டர் தான் மௌனராகம். அதில வந்து சோலோ ஆடியிருப்போம். நானும் ஜான் பாபு மாஸ்டரும் ஆடியிருப்போம். அந்த அது பாட்டு என்னன்னு சொல்லுங்க. பனி விழும் பனி நிலவு. வீழும் இரவு அந்த சாங்கு. அந்த சாங் நானும் ஜான் பாபுவும் சோலோ ஆடிப்போம். ரேவதி மேமும், மோகன் சாரும் இருந்திருப்பாங்க. அதில அந்த சாங்ல இருப்பாங்க. ஆமா. அவங்க 2 பேரும். ஊடல் மாரி அவங்க 2 பேருக்கும் நாங்க ஆடிட்டுருப்போம். ஆடிட்டுருக்கும்போது ஒரு பிட் வரும். ஒரு ஃப்ளூட் பிட் வரும். அந்த ஃப்ளூட் பிட்டுக்கு வந்து ஒரு கல்லு மேல அழகா உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பாரு பிரபுதேவா மாஸ்டர். ஆமா. அது அவர் தான் இப்படி ஃபர்ஸ்ட்டு. இப்படி 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 ஆட்டிட்டு அவரு வந்து பிரபுதேவா மாஸ்டர் யாருக்குமே தெரியாது. அவர் தான் பிரபுதேவா மாஸ்டர்ன்னு நெறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து அவர் ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. அவரும் வந்திருந்தாரு அப்போ. ஒரு பாய் வரல குரூப்ல. உடனே மாஸ்டர் அவர கூட்டு வந்துட்டாரு. கூட்டு வந்துட்டு அவரும் அங்க உட்காந்துட்டு பண்ணுவாரு. அந்த டைம்ல அவர் இங்க இருக்கும்போதே அவரோடயும் சேர்ந்தே ஒரு ஷாட் வரும். அந்த மாரி. அப்பத்துலேருந்தே அதுக்கும் முன்னாடிலேருந்து கூட பிரபு தெரியும் எனக்கு நல்லா. ஏன்னா மாஸ்டர் வீட்டுக்கு நாங்க போவோம். மாஸ்டர் எங்க வீட்டுக்கு வருவாங்க. அதனால அக்காவ தெரியும். அதான் அவங்க அம்மாவ நல்லா தெரியும். அதனால மயிலாப்பூர்ல அவங்க இருந்தப்போ கொஞ்சம் பழக்கம். ஏன்னா ரிஹர்சல்லாம் நடக்கும் அங்க வீட்ல. அதனால தெரியும். அப்பவே இவங்கலாம் சின்ன பசங்க. ரொம்ப சின்ன பசங்க. ராஜுவும் அந்த பிரபு, ராஜு மாஸ்டர் பிரபு ராஜு மட்டும் கொஞ்சம் பெரியவரு. நம்ம நாகேந்திர பிரசாத் எல்லாருமே. எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க அப்ப. அதனால அப்பத்துலேருந்தே தெரியும். அவங்க இதில் பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட நான் ஒரு சாங் அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபியும் பண்ணியிருக்கேன். நான் வந்து மாஸ்டராகவும் பண்ணியிருக்கேன் சாங். பண்ணியிருக்கீங்க. ஆமா.